எசேக்கியேல் 36:26 கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு புது ஆவியை நான் தருவேன் என்று சொல்கிறார். புது ஆவியை அப்போஸ்தலர் 2:17 சொல்கிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன், எனக்குள் இருக்கிற ஆவியை நான் உங்கள் மீது ஊற்றுவேன். ஏன் அப்படி சொன்னார்? நமக்குள் இருக்கும் சோர்வின் ஆவியை நிரந்தரமாய் நீக்குவதற்காக. புது ஆவி, அவருக்குள் இருக்கிற ஆவி. அவர் எப்படி இருக்கிறாராம்? கொஞ்சம் வாசிக்க கேட்போமா? தயவு செய்து ஏசாயா 40:28 வாசிக்க கேட்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் சோர்வடைவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. பாருங்க, அவருக்குள்ள இருக்கிற ஆவி அப்படி. ஆகவே அவர் சொல்கிறார், இந்த ஆவியை நான் உனக்கு தரட்டும், என் ஆவியை உனக்கு தரட்டும்பா. சோர்வடையாத ஆவியை தரட்டும், இளைப்படையாத ஆவியை உனக்கு தரட்டும். இந்த உலகத்திலே நமக்கு சோர்வு உண்டு, பலவீனங்கள் உண்டு. எத்தனை முறை நாம் சொல்கிறோம், நான் உயிரோடு இருப்பதை விட சாவது நல்லது. சோர்வு வரத்தான் செய்கிறது. எனினும் இந்த சோர்வுகள் மத்தியிலும் நமக்கு தமக்குள் இருக்கும் ஆவியை கொடுத்து மறுபடியும் தூக்கி விடுவதே அவருடைய திருவுள சித்தம். இதற்கு தான் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார், தம்முடைய ஆவியை அவர் நமக்கு தருகிறார். இது மிக நமக்கு அவசியம் பிரியமானவர்களே. இது எப்படி தருகிறாராம்? தீத்து 3:7 பாருங்கள். தீத்து 3:7 வாசிக்க கேட்போம். அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். சம்பூர்ணமாய், சும்மா கொஞ்சம் அப்படி லேசா கொடுத்துட்டு போறதில்ல, சம்பூர்ணமாய் அதை பொழிய விரும்புகிறார். இன்று ராத்திரி பாருங்க, உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த ஆவியை பாருங்க, சம்பூர்ணமாய் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இயேசு கிறிஸ்து ஆவியின் ரூபமாக நமக்குள் இறங்குவதையே நாம் கர்த்தருடைய ஆவியான நமக்குள் வரும் அனுபவம் என்று சொல்கிறோம். மாம்சமான யாவரும் இந்த அனுபவத்தை பெறலாம். இயேசு சொன்னார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்ப்பா, கேளுங்க, நான் தரேன். எல்லாவற்றும் அதிகமாய் நானே உள்ளே வந்து இருந்து புது ஆவியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். எத்தனை பாக்கியம்! இந்த அவருடைய பிரசன்னத்திற்காய் நான் 7 வருடங்கள் புலம்பி அழுதேன். என்னுடைய மனம் மாறுதலுக்கு பிறகு 1962 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி என்னுடைய ஸ்டேட் பேங்க் வேலையிலிருந்து களைப்போடு திரும்பினேன். இரவு 9:30 மணி. குடும்ப ஜபத்திற்காய் முழங்கால் படியிட்டோம். நானும் என் பெற்றோரும் அன்று எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த ஒரு போதகர், அவருடைய மனைவி, அவருடைய பெயர் மிஸ்டர் ஜேஎஸ் லெமியூர், அவருடைய மனைவி, இருவரும் தேவனோடு நடந்தவர்கள். எனக்காய் பல நாட்கள் பரிசுத்தாவின் நிறைவு வேண்டும் என்று என்னோடு கண்ணீர் வடித்தவர்கள். அந்த நேரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அறை முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தது. என் கண்களை இயேசு திறந்தார். வானத்திலிருந்து ஒரு ஒளியை கண்டேன். அந்த ஒளியில் கம்பீரமான ஒரு தோற்றத்தை கண்டேன். அவர் சொன்னார், நான் தான் இயேசு. உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினபடியினார் நானே உன்னை ஆசீர்வதிக்க இறங்கி வந்தேன் என்று சொன்னார். 3 மணி நேரம் பேசினார். அவர் பேச பேச பாருங்கள், உள்ளம் பூரிப்பு. என்னையும் அறியாமல் வாய்விட்டு சிரித்துக் கொண்டே இருந்தேன், பைத்தியக்காரனைப் போல. 3 மணி நேரத்திற்கு பிறகு என் உள்ளத்தில் ஏதோ ஒரு கதவு திறந்தது போல் இருந்ததே. அவர் புன்முறுவலோடு உள்ளே நுழைந்தார். 31 ஆண்டுகள் கடந்து போயின. இன்றும் அவர் அப்படியே அங்குதான் இருக்கிறார். எனக்கு வந்த பாடுகள் ஏராளம். 86வது ஆண்டு என் மகள் இவாஞ்சலினை இழந்து நான் தவித்தேன், கதறி அழுதேன். ஐயோ என் அன்பு மகளே,
உனக்கு பதிலாய் நான் மரித்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். மனம் கசந்து அழுதேன், சோர்வு என்னை பிடித்துக் கொண்டது. இப்படி ஒன்று ரெண்டல்ல, பல தொல்லைகள், பல நிகழ்ச்சிகள். காருண்யா பொறியியல் கல்லூரியை நிறுவி முடிப்பதற்குள் எத்தனை பாடுகள், எவ்வளவு பண கஷ்டம். யாரிடம் வாய் திறந்து கேட்க முடியாது, சொல்ல முடியாது. எனக்கு வந்ததெல்லாம் நிந்தை, அவமானம், பரிகாசம் தான். ஆனால் என்னை தாங்கினது ஒன்றே ஒன்றே, இயேசுவின் பிரசன்னம், தேவகுமாரனின் பிரசன்னம். அவர் கொடுத்த புதிய ஆவி, அவர் கொடுத்த புதிய ஆவி. The new spirit that Jesus Christ gives you today will sustain you. Will sustain you, will never fall. You may fall, but you will rise up. The Bible says the righteous may fall 7 times or 70 times, but he shall yet rise up again. That will happen to you. கவலைப்படாதீர்கள். இன்று இரவு இந்த ஆவியை நீங்கள் சம்பூர்ணமாய் பெறப்போகிறீர்கள். கர்த்தர் இந்த தம்முடைய ஆவியை, சோர்வை தாங்கும் சக்தியை தரும் ஆவியை சம்பூர்ணமாய் கொடுக்க போகிறார். இன் அபண்டன்ஸ். இன்று இரவு இந்த ஆவியை நாம், கிறிஸ்துவின் ஆவியை, யெகோவாவின் ஆவி, இறைவனின் ஆவியை நிறைவாய் சம்பூர்ணமாய் பெறப்போகிறோம். அதுதான் நற்செய்தி. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆவியை கர்த்தர் நமக்கு தரப்போவதற்கு காரணம் என்ன? இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் நமக்கு தரப்போவதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போமா? ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய மார்பில் இந்த செல்வ குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். காரணம் யோவான் 3:16 இப்படி சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், நம்மேல் அன்பு கூர்ந்தார். தினகரன் மீது அன்பு வைத்தார். ஐயோ, அந்த பையன் சும்மா சோர்ந்து போறானே, ரொம்ப பலவீனப்பட்டு போறானே, ஆகவே என் குமாரன் நான் அனுப்பட்டும் என்று சொல்லி அனுப்பினார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். வேதம் சொல்கிறது, ஏசா 53:10, தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரை நொறுக்கினார். அவருடைய நொறுக்குதலின் நிமித்தமாக இன்று என் மகனையே நொறுக்க கொடுத்து விட்டேன், இனி எண்ணத்தை நான் கொடாமல் இருப்பது என்று எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அந்த பெயரை சொன்னவுடன் தேவனுடைய இருதயம் துடிக்கிறது. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று இயேசு சொன்னாரே, அந்த வார்த்தையின்படி அவருடைய பெயரை சொல்லி நாம் பரலோகத்தை கூப்பிடும் பொழுது, பரலோகத்தின் பிதாவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய உள்ளம் தடுமாறுகிறது. கேட்பது அத்தனை நமக்கு தருகிறார். அதுதான் ரகசியம். ஒரு தடவை இலங்கையிலிருந்து ஒரு தாய் இப்படி கடிதம் எழுதியிருந்தார்கள். ஐயா, எங்களுக்கு ஒரே மகன். அவன் சொன்னான், அம்மா, நான் வெளிநாடு போய் நல்ல வேலை பார்த்து நிறைய பணம் சேர்த்து வந்து விடுகிறேன், அதன் பிறகு நாம் இன்பமாய் வாழலாம் என்றான். ஜெர்மனிக்கு போனான், ஏராளம் பணம் சம்பாதித்து அனுப்பினான். ஒரு நாள் எனக்கு கடிதம் எழுதினான், நான் இத்தனாம் தேதி வரப்போகிறேன், வந்து உங்களை கண்டு மகிழப் போகிறேன் என்று. நாட்களை எண்ணிக்கொண்டே இருந்தோம். அந்த நாள் வந்தது. விமான நிலையத்திற்கு போனோம். வந்தது அவன் அல்ல, ஒரு சவப்பெட்டி. அந்த பெட்டிக்குள் அவனுடைய உடலை வைத்து அனுப்பியிருந்தார்கள். உங்கள் மகன் எதிர்பாராத விதமாய் ஒரு விபத்தில் மாண்டு போனார் என்று. ஐயா, உலகமே எங்களுக்கு இருட்டாய் போயிற்று. இனி இந்த உலகில் எங்களுக்கு என்ன இருக்கிறது? எங்கள் அன்பு மகனை இழந்த பிறகு இந்த உலகில் எனக்கு என்ன இருக்கிறது? நான் அவர்களுக்கு ஆறுதல் கடிதங்கள் எழுதினேன். என்னுடைய அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். என் அழுகையை பற்றி சொன்னேன். இயேசு எனக்கு தந்த ஆறுதலை பற்றியும் சொன்னேன். தேவனும் அப்படித்தான் சொல்கிறார். இயேசுவின் பெயரை சொல்லி
நான் மன்றாடும் பொழுது என் பிள்ளையே சிலுவையிலே போயிட்டு இனி நான் இந்த மோட்சத்தில் தங்கத்தையும் வைரத்தையும் வைத்து என்ன செய்ய போகிறேன்? அது என் பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும். யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் அதிகாரத்தை அவர்கள் கொடுத்தார். இன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள். இயேசு மரித்ததினால், இயேசு நமக்காக உயிரை கொடுத்ததினால், அவருடைய பெயரை சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார். பிள்ளையே போச்சப்பா, இன்னுமே என்னப்பா இருக்கு? தங்கத்தை எடுத்து அனுப்பு, முத்தை எடுத்து அனுப்பு. என் பிள்ளைகள் உலகத்தில் சந்தோஷமா இருக்கட்டும், அவள் சந்தோஷமா இருக்கட்டும். நான் சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். கவலைப்படாதிருங்கள்.